அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் பெண்களுக்கு பல உரிமைகளையும் பல சலுகைகளையும் பாதுகாப்பையும் வழங்கியுள்ளது. ஆரம்பகால இஸ்லாமிய பெண்கள் அல் குர்ஆனையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகள் மற்றும் வாழ்க்கை வழிமுறைகளையும் தங்களின் உயிரை விட மேலாக பின்பற்றி வாழ்ந்து வந்தார்கள். தற்கால பெண்கள் இவ்வாறான வரலாறுகளை படிப்பதோடு மட்டும் விட்டுவிடுகின்றார்கள். இவர்கள் இப்படியான பெண்களை முன்மாதிரியாக எடுத்துக்கொள்வதில்லை. சஹாபிய பெண்கள் தங்களின் மானமா உயிரா என்றால் மானத்துக்கே முக்கியத்துவம் கொடுத்துள்ளார்கள். ஆனால் தற்கால முஸ்லிம் பெண்கள் பலர் சினிமா நடிகைகளையும் ஷைத்தான் கூத்தாடிகளையும் தங்களது முன்மாதிரியாக்கி தங்களையும் தங்களது சமூகத்தையும் சீரழித்து வருகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் வலிப்பு நோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு வலிப்பு நோய் உள்ளது. அந்த சமயத்தில் எனக்கு சுயநினைவில்லாமல் போகும்போது எனது ஆடைகள் விலத்தப்படுகின்றது. எனது ஆடைகள் விலத்தப்படாமல் இருப்பதற்காக அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று கூறினார்கள். இதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய முக்கியமான விடயம், அந்த பெண்மணி தனது நோய் குணமாவதை விட ஆடை விலத்தப்படுவதால் தனது மானம் போய்விடும் என்பதற்கே முக்கியத்துவம் கொடுத்துள்ளார்கள். ஆனால் தற்காலத்தில் முஸ்லிம் சமூகத்து பெண்கள் பலர் தங்களது மானம், மரியாதை, ஆடை ஒழுக்கங்களை கடைபிடிக்காமல் சமூக வலைத்தளங்களில் வீடியோ எடுத்தும் போட்டோக்கள் எடுத்தும் அந்நிய ஆண்களுக்கு காட்டி அழகு பார்க்கின்றார்கள். நாளை மறுமையிலே அதே சஹாபிய பெண்களையும் உங்களையும் அல்லாஹ் எழுப்பி கேள்வி கேட்டால் உங்களது நிலை எவ்வாறு இருக்கும் என்று சிந்தித்தீர்களா? இஸ்லாம் உங்களுக்கு வழங்கியுள்ள கண்ணியத்தையும் மரியாதையையும் நீங்களே இழந்து கொண்டிருக்கின்றீர்கள். கணவன், பிள்ளைகள், குடும்பம் எதுவுமே தேவையில்லை, போன் இருந்தால் மட்டும் போதும் எனும் அளவுக்கு முஸ்லிம் பெண்களின் நிலை மாறிவிட்டது. ஒரு காலத்தில் படித்தவர்களும் அறிஞர்களும் புத்தகத்தில் தேடிய பல விடயங்களை இன்று போன்களில் தேடி பார்க்கலாம். அதில் நல்ல விடயங்களும் தீய விடயங்களும் உள்ளது. ஆனால் அதிகளவு தீய விடயங்களுக்காகவே பாவிக்கப்படுகின்றது. இதில் அதிகளவு பெண் பிள்ளைகள் சீரழிந்து கொண்டிருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு காலம் வரும், பெண்களால் தான் அதிக பித்னாக்கள் குழப்பங்கள் வரும் என்று. அந்த காலத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்று சிந்திக்கும் அளவிற்கு ஃபித்னாக்கள் நிறைந்து காணப்படுகின்றது. இன்று பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கடன்பட்டாவது ஸ்மார்ட் போன்களை வாங்கி கொடுக்கின்றார்கள். பெண் பிள்ளைகளுக்கு போன் வாங்கி கொடுத்தால் அதற்குரிய வாழ்க்கையையும் வாழ்க்கை துணையையும் அதுவாகவே தேடி திருமணம் முடித்துக் கொள்கின்றது. டிக்டாக்கில் முன்னணியில் இருப்பது முஸ்லிம் யுவதிகள்தான். சிலர் கணவன், மனைவி, பிள்ளைகள் என குடும்பத்துடன் சேர்ந்து சினிமா பாடல்களுக்கு டிக்டாக் செய்கின்றார்கள். இளம் யுவதிகள் வகை வகையான இறுக்கமான ஆடைகளை அணிந்து கொண்டு தனது உடல் அங்கங்களையும் அலங்காரங்களையும் அந்நிய ஆண்களுக்கு வீடியோ மூலமாக காட்டுகின்றார்கள். சிலர் மார்க்கத்தில் இல்லாத அந்நியர்களின் விழாக்களான பிறந்தநாள் விழாக்கள், இஸ்லாம் காட்டித்தராத ஆடம்பர திருமணம் என்பவற்றில் அலங்கரித்து பலூன் உடைத்து இசை பாடல்கள் போன்ற அனைத்து கேவலங்களையும் ஹராமான விடயங்களையும் செய்வது மட்டுமல்லாமல் வீடியோ எடுத்து சமூக வலைத்தளங்களிலும் போடுகின்றார்கள். திருமணம் முடித்தவர்கள் தனக்கு வைத்தியசாலையில் குழந்தை பிரசவிப்பதை கூட வீடியோ எடுத்து காட்டுகின்றார்கள். சில பெண்கள் குடும்ப கஷ்டம் என்று சொல்லிக்கொண்டு கணவனையும் பிள்ளைகளையும் வீட்டில் விட்டுவிட்டு வெளிநாடு சென்று அங்கு டிக்டாக்கில் பல கணவன்மார்களோடு பாட்டு படிப்பதும் ரீல்ஸ் செய்வதுமாக டான்ஸ் ஆடியும் நேரத்தை கழிக்கின்றார்கள். இவர்களுக்கு இப்படியான அனுமதியை இஸ்லாம் மார்க்கம் வழங்கியதா? தன்னை முஸ்லிம் என்று அடையாளப்படுத்தி ஹிஜாப் எனும் துண்டை தலையில் போட்டுக்கொண்டு கூத்தடித்து திரிகின்ற சில கேடுகெட்ட பெண்களும் உள்ளார்கள். இவர்கள் ஹிஜாபை கழட்டிவிட்டு ஆடியிருந்தால் முஸ்லிம் என்ற அடையாளம் இல்லாமல் போயிருக்கும். பல மீடியாக்களிலும் இவர்களின் கேடுகெட்ட ஆட்டம் அரங்கேறுகின்றது. இவ்வாறான முஸ்லிம் பெண்கள் டிக்டாக்கிலும் சோசியல் மீடியாக்களிலும் தங்களை அலங்கரித்து அந்நிய ஆடவர்களுக்கு காட்டுவதற்கு காட்டும் ஆர்வத்தை மார்க்கத்தை படிப்பதிலும் அதை எடுத்து நடப்பதிலும் காட்டியிருந்தால் எவ்வளவு மாற்றங்களை காணலாம். தனது மனைவி, சகோதரி, குடும்ப உறுப்பினர்களில் பெண்கள், இளம் யுவதிகள் இப்படி சோசியல் மீடியாக்களில் தவறான பாதையிலும் சென்றால் அந்த தவறை சுட்டிக்காட்டி திருத்த வேண்டிய கட்டாய கடமை எல்லோருக்கும் உள்ளது. அதை திருத்த வேண்டியவர்களே அதை ரசித்து ஊக்குவிக்கின்றார்கள். எமக்கு மரணம் வருவதற்கு வயது தேவையில்லை, எந்த வயதிலும் மரணம் வரலாம். நாம் சமூகத்தில் எத்தனையோ மரணங்களையும் எத்தனையோ விபத்துக்களையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம்.
அந்நிய ஆண்களோடு இரவு முழுக்க அரட்டை அடித்துக் கொண்டும் ஆபாசம் பேசிக்கொண்டும் மானத்தை இழந்து டிக்டாக் செய்யும் நேரத்தில் மலக்குல் மௌத் வந்தால் உங்களின் நிலை என்னவாகும் என்று சிந்தித்தீர்களா? உங்களது பூட்டிய அறைக்குள் மலக்குல் மௌத் வருவதற்கு தடைகள் ஏதும் இருக்கும் என்று நினைக்கின்றீர்களா? எப்போதும் நீங்கள் செய்யும் அக்கிரமங்களை அல்லாஹ் பார்த்து கொண்டிருப்பான் என்று நினைக்கின்றீர்களா? அல்லாஹ்வின் தண்டனை உங்களுக்கு காத்து கொண்டிருக்கின்றது. நரகத்தின் எரிபொருட்கள் மனிதர்களும் கற்களுமே என்பதை மறந்துவிட்டீர்கள். அதில் அதிகமாக விறகாக பயன்படுத்தப்படுவது பெண்களே. இவர்கள்தான் நரகில் அதிகம் இருப்பார்கள். மண்ணறைகளில் மலக்குமார்கள் கேட்கும் கேள்விகளுக்கு நாம் எப்படியான பதில்களை வழங்கப் போகின்றோம்? நாளை மறுமையில் மஹ்ஷர் மைதானத்தில் எமது உடலுறுப்புக்கள் நாம் செய்த அனைத்து பாவங்களையும் அல்லாஹ்விடம் முறையிடுமே. அப்போது எங்களால் என்ன செய்ய முடியும்? எமது பட்டோலைகள் இடதுகரத்தில் வழங்கப்பட்டால் எமது நிலை என்ன? நாம் இரகசியமாக செய்த பாவங்கள் அனைத்தும் அதில் எழுதப்பட்டிருக்குமே. அப்போது எமது நிலைமை என்ன? நாம் நரகத்தின் நெருப்புக்குரியவர்களாக ஆகிவிடுவோமே என்று எப்போதாவது சிந்தித்தோமா? தற்காலிக உலக இன்பங்களுக்காக நிரந்தர மறுமை வாழ்க்கையை இழந்து கொண்டிருக்கின்றோம். எமது மரணத்திற்கு முன்னர் நாம் செய்த பாவங்களுக்காக அல்லாஹ்விடம் தௌபா செய்து எமது வாழ்க்கையை நல்ல முறையிலும் மார்க்கத்தின் அடிப்படையிலும் அமைத்து நாம் அனைவரும் சொர்க்கத்துக்குரிய பெண்களாக மாறுவோம். இன்ஷா அல்லாஹ். வஸ்ஸலாம்.